காலதாமதமே அழகான ஒரு மலர். அதனை உற்று நோக்கி அது எப்படி வளர்கிறது, அதனுள் என்னென்ன அடங்கியுள்ளன என்பன போன்ற ஆய்வுகளை செய்ய அதிக ஆண்டுகளாகும். ஆனால் அம்மலரின் நறுமணத்தை முகர்ந்து அனுபவிக்க சிறுபொழுது போதும். அதுபோலவே கடவுளுக்குள் களி கூர்ந்திருக்க காலதாமதம் தேவையில்லை. ரட்சிப்புக்கு தடை. ஒரு மருத்துவரிடம் கால் ஒடிந்த ஒரு மனிதனை கொண்டு வந்தார்கள். மருத்துவர் காலை வைத்தியம் செய்தார். கால் ஒடிந்த மனிதன், ஐயா, முதலாவது என் வேதனையை தீரும். என் வேதனை மகா கொடியது. என்னால் தாங்க முடியவில்லையே. என் கால் சரியாக விட்டாலும் பரவாயில்லை, வலி குறைந்தால் போதும் ஐயா என்று கூப்பாடு போட்டு கத்துகிறான். அதற்கு மருத்துவர், அப்பாவி மனிதனே, முதலாவது உன் காலை கட்டி சரிப்படுத்த வேண்டும். அதன் பின் தான் வலி நீங்கும். கால் சரியாகிவிட்டால் வலி தானே போய்விடும் என்றார். இப்படித்தான் நாமும் நம் பாவக்கரைகளை நீக்கும் முன் ரட்சிப்பும் சுகமும் கிடைக்க விரும்புகிறோம். இதுதான் நம்முடைய ரட்சிப்புக்கு தடையாகும். நன்றி.